ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நம்ம மட்டன் சாப்ஸ் ரெடி பண்ணலாம். இஞ்சி பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பக்கம் வந்து ஜீரகம் சோம்பு ஏலக்காய் பட்டை கிராம்பு ஏலக்காய், ஒரு பக்கம் தக்காளியும் தேங்காய் வறுத்து போடுறது மாதிரி நான் வந்து சீவி எடுத்து வச்சுருக்கேன். மட்டனை கழுவி எடுத்து வச்சுட்டேன். இன்னொன்றில் கொஞ்சம் சோம்பு கல்பாசி மிளகு மூணையும் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஏஎம்சி பாத்திரத்தில் தான் நான் பண்ணுறேன். இந்த பாருங்கள், எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கலாம். ஏன்னா அந்த பாத்திரத்துக்கு அவ்வளோக்கா வந்து எண்ணெய் தேவைப்படாது. நம்ம வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுடலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சம் முருகணுன்னு பாருங்கள், நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சூப்பராக இருக்கும். ஒரு அரை பெரிய வெங்காயமும் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா வதக்கணுன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா கொஞ்சம் பொன்வரலாக வந்தோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு விடுங்க. போட்டு நல்லா ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது நல்லா நம்ம கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டு தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டு விட்டு கொஞ்சம் நல்லா, அப்போ தான் தக்காளி வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து வேகும். ஏன்னா நம்ம ரொம்ப தண்ணியாக வைக்க போகிறதில்ல, கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்க போகிறோம். இது தண்ணியாக வச்சா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. நான் வந்து மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கேன். பாருங்கள், நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டு நம்ம கழுவி வச்சுருக்க மட்டன் எடுத்து நம்ம அதில் போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம நல்லா கொஞ்சம் வதக்கி விடணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் இல்லை, தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து அந்த சோம்பு எல்லாம் பிடிச்சி வச்சோம் இல்லையா, அதாவது சோம்பு கல்பாசி மிளகு இது மூணையும் அந்த நுணுக்கி வச்ச அந்த பொடியும் போட்டுக்கிட்டேன். தண்ணி வந்து ஒரு அரை டம்ளர் தான் ஊற்றிருக்கேன். உப்பு வந்து நம்ம வதக்கும் போது தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். போட்டு இந்த பாருங்கள் வச்சுட்டேன். ஒரு 8 நிமிஷம் தான் வச்சுருக்கேன். ஏன்னா அதுக்கு மேலே வச்சா போன தடவை வச்சு கொஞ்சம் கறிக்கு வந்து குழஞ்சிருச்சு. அதனால் வந்து 10 நிமிஷம் வச்சோம் போன தடவை. இந்த தடவை 8 நிமிஷம் வச்சா போதும். கறிக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் ஒரு தாச்சியில், அது ஏஎம்சி தான், அது இன்னொரு தாச்சியில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த பாருங்கள், கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு நல்லா வறுத்துக்கணும். இது டைம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள். இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு வறுத்துக்கலாம். நல்லா மணமாக இருக்கும். ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனால் இப்போயும் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா பொன்னிறங்கள் வர வரைக்கும் விட்டுருங்க. இதை வறுத்துட்டு டக்குனு இந்த பாத்திரத்துலேயே வைக்கக்கூடாது, எடுத்து போட்டுறணும். நான் கொஞ்சம் நேரம் வச்சோம்னா திரும்ப ரொம்ப மொழிகிரும். இந்த பாருங்கள், பாத்திரம் ஜீரோவுக்கு வந்துருச்சு. ஜீரோவுக்கு வந்தோடனே நம்ம வந்து அதை ஆஃப் பண்ணி விட்டுறணும். ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், நான் 1 நிமிஷம் வச்சே கொஞ்சம் நல்லா மொழிகிடுச்சு தேங்காய். ஆனால் பொன்வரலாக இருக்கும் போதே நம்ம எடுத்துகிட்டா இன்னும் நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், கறியும் ஆயிடுச்சு. இப்போது உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இந்த கிரேவி அப்படியே வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா எனக்கு கொஞ்சம் பிரட்டின மாதிரி தான் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சுண்டாக வச்சுக்கலாம். இப்போது இந்த தேங்காயும் கருவேப்பிலையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட டேஸ்ட்டே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இந்த வெங்காயம் எல்லாமே இதில் கிரேவியாக வந்துடும். அது மாதிரி நம்ம சோம்பு மிளகு கல்பாசி இந்த பொடிக்காய் எல்லாமே சேர்ந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல மணமாகவும் இருக்கும். பார்க்குறதுக்கே ஒரு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவராக இருக்கும். ஒரு 5 நிமிஷம், திரும்ப ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் உங்களுக்கு கிரேவிக்கு தகுந்த மாதிரி சுண்ட வச்சுக்கோங்க. நான் நல்லா கொஞ்சம் சுண்டட்டுன்ட்டு விட்டுட்டேன். நான் எப்போயும் ரசம் வச்சு இதை வந்து எப்போயும் அப்படியே பிரட்டின மாதிரி வச்சுக்குவேன். இப்போ பாருங்கள், சரியாக இருக்கா மட்டன் சாப்ஸு. இது சூப்பராகிடுச்சு. தண்ணியெல்லாம் சுண்டிச்சு பாருங்கள், பார்க்கவே அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் காரம் ரொம்ப போட மாட்டேன், ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால